தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு சிறப்பு பேருந்துகள் இன்று முதல் இயக்கப்படுகின்றன. இதன் விவரங்களை சென்னையிலிருந்து வழங்குகிறார் செய்தியாளர் ராஜ்குமார். தமிழகம் முழுவதும் தீபாவளி பண்டிகையை கொண்டாடுவதற்காக 21,000 சிறப்பு பேருந்துகளை இயக்குவதற்கான நடவடிக்கைகளை போக்குவரத்துறை அதிகாரிகள் எடுத்திருக்கிறார்கள். சென்னையில் இன்றிலிருந்து சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகிறது. இன்று 3254 சிறப்பு பேருந்துகள் சென்னை கோயம்பேட்டிலிருந்து இயக்குவதற்கான நடவடிக்கைகளை போக்குவரத்துறை அதிகாரிகள் எடுத்திருக்கிறார்கள். அதேபோன்று இந்த ஆண்டு போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்துவதற்காக 5 மையங்களில் இருந்து பேருந்துகளை இயக்குவதற்கான நடவடிக்கைகளை எடுத்திருக்கிறார்கள். அண்ணா நகரில் மையத்திலிருந்து ஆந்திரா செல்லக்கூடிய பேருந்துகளும், பூந்தமல்லி மையத்திலிருந்து வேலூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி செல்லக்கூடிய பேருந்துகளும், அதேபோன்று தாம்பரம் சானிட்டோரியம் மையத்திலிருந்து தஞ்சாவூர், கும்பகோணம் மார்க்கமாக செல்லக்கூடிய பேருந்துகள் இயக்குவதற்கான நடவடிக்கையும், கோயம்பேடு மாநில தேர்தல் ஆணையம் மையத்திலிருந்து புதுச்சேரி, கடலூர் செல்லக்கூடிய பேருந்துகளும் இயக்கப்படுகிறது. மற்ற பிற ஊர்களுக்கு செல்லக்கூடிய பேருந்துகள் அனைத்தும் சென்னை கோயம்பேட்டிலிருந்து இயக்குவதற்கான நடவடிக்கைகளை போக்குவரத்துறை அதிகாரிகள் எடுத்திருக்கிறார்கள். இதற்காக 29 சிறப்பு முன்பதிவு மையங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. பயணிகளுடைய பாதுகாப்பு வசதிக்காக சிசிடிவி கேமராக்களை வைத்து கண்காணிக்கக்கூடிய பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் 200க்கும் மேற்பட்ட போக்குவரத்து ஊழியர்கள் இதற்காக பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அதேபோன்று விசாரணை மையங்களும் கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் அமைக்கப்பட்டிருக்கிறது. இன்று பயணிகளுடைய எண்ணிக்கை குறைவாக இருக்கிறது. நாளை அல்லது நாளை மறுநாள் அதிக அளவுக்கு சொந்த ஊர்களுக்கு செல்வதற்கான பயணிகளுடைய எண்ணிக்கை அதிக அளவுக்கு இருக்கும் என்று எதிர்பார்க்கிறது. தொடர்ந்து போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்துவதற்கு 200க்கும் மேற்பட்ட போக்குவரத்து காவல்துறையினர் இங்கு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். இதுவரை 3 லட்சம் பேர் தமிழகம் முழுவதும் முன்பதிவு செய்திருப்பதாக போக்குவரத்துறை அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் மதுவுடன் ராஜ்குமார்.